ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் வந்து பேசுறது அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் வெரி வெரி நாஸ்டாலஜிக். As a good friend of Murli, we have worked together and both the sons are sitting over here. Thiagu sir சொன்ன மாதிரி they are family to me. And the family that has brought me to this film through Vishnu. And Sneha Brito has been a very strict producer. And அவங்கள பற்றி சொல்லணும், அவங்கள பார்த்தா டெரராக இருக்காங்க. இந்த டெரரே அந்த டெரரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கோன்னா பார்த்துக்குங்க. ஆனால் வந்திருக்க அங்கிள் கரெக்டாக ஷார்ப்பாக 7 o'clock அதுக்கு மேலே எல்லா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதில் ஷார்ப்பாக 7 o'clock வந்துட்டேன் ஸ்னேகா. நான் பயந்து ஓடி வந்தேன், ஸ்னேகா வெளியே தோற்றிடுவாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொடியூசர் ஸ்னேகா. அண்ட் பிரிட்டோ சாரை பற்றி சொல்ல வேண்டாம். ஒரு டைனமிக், வண்டர்ஃபுல், நாலேஜபிள், இன்டெலிஜென்ட் ஹியூமன் பீயிங், கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். இவங்களெல்லாம் சொல்லிட்டேன். ஆகாஷை பற்றி சொல்லணும். அதர்வா அஃப்கோர்ஸ் இஸ் க்ளோஸ் டு மீ, வி ஒர்க் டுகெதர். அண்ட் ஆகாஷ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஐ ஒர்க் வித் ஹிம் அண்ட் லாட் ஆஃப் த கிளிண்ட் இன் ஹிஸ் ஐஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ஈஸியர் டு ஸ்டேன்னு சொல்லலாம். லைக் ஹவ் அதர்வா இஸ், ஹவ் முரளி வாஸ், ஈஸியர் டு ஸ்டே இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் இட்ஸ் கோயிங் டு டூ அ லாட் ஆஃப் ஹியூமன் சர்வீஸ் டு திஸ் இண்டஸ்ட்ரி. நான் வந்து ஒரு நேசிப்பாயால் வந்து இவருக்கும் சரத்குமாருக்கும் இந்த நேசிப்பாய் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், உங்களெல்லாம் நேசிச்சு இங்கே வந்திருக்கேன். இதில் இருக்கணும் இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி தான் விஷ்ணு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு பிவட்டல் ரோல்னு சொல்கிறதா, அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அவர். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த படத்தை, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிறவர். சாரி விஷ்ணு, I'm really sorry I let the cat out of the bag. கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணி அதையும் சொல்லிட்டேனா, சொல்ல வேண்டாமா? இதாச்சும் எதை சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கன்றீங்களா? ஸோ அதனால் கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து, அப்புறம் வந்து லிஸ்பன், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கூப்பிட்டு போனார். அசர்பைஜான் வேறு போனான்னு நினைக்கிறேன். இவ்வளோ இடத்துலாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன்னா அவ்வளோ ஊரை சுற்றி காமிச்சிருக்காங்க. அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஜோக்ஸ் அப்பார்ட், குஷ்பு வந்து கைது செய்து உள்ளே இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. ஆனால் விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஷீ இஸ் ஆன் த வே. பட் இப்போ இங்கே வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஆகாஷ், அதித்தி சங்கா, ஸ்னேகா, மிஸ்டர் பிரிட்டோ அண்ட் மிஸ்ஸஸ் பிரிட்டோ. ஐ மீன் லைக் ஃபேமிலி. அண்ட் மிஷேல் அஃப்கோர்ஸ் சுற்றிட்டு இருக்காரு, அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீலிங் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் ரோல்னு சொல்லலாம். தோ ஹவ் டன் அ வெரி ஸ்மால் கேமியோ இன் திஸ் ஃபிலிம் அண்ட் டிஃப்ரெண்ட் ரோல் சொல்ல. விஷ்ணுவோட கேட்டேன், இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன். நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஒன்லி ஒரு வருத்தம் என்னென்னா வந்து என் கூட வந்து 2-3 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. வெரி 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 அப்செட் தட் தேர் நாட் பீன் ஃப்ளோன் டவுன். என்ன சொல்லுங்க பாலா? கண்டிப்பாக சார். ஏன்னா அவங்கள வர வைக்கிறேன்னு சொல்லி ஸ்னேகா சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு, ஷீ இஸ் நாட் ஹியர். ஐ திங்க் ஷுவர் நேம் இஸ் ஆண்ட்ரியானா இஸ் நாட் ஹியர். பிகாஸ் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் பண்ணேன் நான், இல்லை சினிமாவில் சொல்கிறேன். ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்புறம் வந்து கல்கி கோச்சுன்னு கண்ணிலே காட்டல எனக்கு. இதுக்குள்ளெல்லாம் நடந்திருக்கு இந்த படத்தில். அதனால் the wonderful film, of course, Yuvan of all the world, the hero of the day. Yuvan is on his way here. இவனோட முதல் படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். Yuvan was introduced through Arvindan and great music director. Legends have worked in this film. And the entire crew, cast, Cameron, the cameraman, stunt choreographers, everybody have done a great job. And Akash have done very, 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 very well. Akash வந்து முதல்ல வந்து ஒரு சீனில் முன்னாடி நிற்கும் போது அப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்டுட்டு இருந்தார். இதே நிலைமை தான் எங்களுக்கும் இருக்குது. ஈவன் டுடே when I go for a film to shoot, it's the first day of my career எடுத்து தான் போவேன். So all of us in the same boat. The very first day of shooting will be like writing an exam and we go through it the first day, second day and we make it big. And not only Akash, Adarva, the family of Murli, I wish you all well. Murli looking from above is going to bless us all and bless this movie. நேசிப்பாயவை கண்டிப்பாக நீங்கள் நேசிப்பீங்கன்னு சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். I'm just happy that Vishnu sir somehow believed in me and thought that I could pull it off in Tamil.
ரொம்ப கஷ்டமா வேலை பண்ணிட்டேன். என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை, but with the help of Vishnu sir, who was very patient and gave me my lines in advance, and Neelam sir, who helped me every day with the lines, நான் மேனேஜ் பண்ணிட்டேன். தமிழ்ல கூட நீங்களே டப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. How hard was it for you to dub in Tamil? Very hard. Ask Vishnu sir how hard it was for him to listen to my Tamil. Okay, thank you so much ma'am. Thank you. Yeah. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரசிகர்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள், அப்போட ரசிகர்கள் எல்லாருக்குமே நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். நேசிப்பாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கும் சரி, எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி, ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம். அஃப்கோர்ஸ் தம்பி ஆகாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறப்பில், அண்ட் முக்கியமாக அதுக்கு முதல் நன்றி வந்து பிரிட்டோ அங்கிளுக்கு நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா பிரிட்டோ அங்கிளுக்கும் சரி, ஸ்னேஹா பிரிட்டோவுக்கும் சரி, கோ ப்ரொடியூசர். அஃப்கோர்ஸ் அது ரெண்டுமே ஒரே டேக்ல தானே வரணும். பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க், அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்டை சுற்றி எப்பவுமே இருந்தது. அது பிரிட்டோ அங்கிள் இருந்தாலே அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரை அவர் கிரியேட் பண்ணி விட்டுருவார். அது எப்பவுமே இருக்கிறது தான். அண்ட் பிரிட்டோ அங்கிளை பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ணுற ப்ரொடியூசரில் பிரிட்டோ அங்கிள் வந்து ஒருத்தர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஷ்ணு சாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுவர்தன் ஹீரோ அப்படின்னு வரும்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் ஷோர் ஹி ஃபீல்ஸ் த சேம் அஸ் வெல். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக வந்து அதித்தி பற்றி சொல்லணும். அதித்தி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. யூ லுக் பியூட்டிஃபுல் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக அமையுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் என் படத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம், என் படத்தில் நடந்த ஒரு லக்கு வந்து என் தம்பிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் யார் பற்றி பேசுகிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த விழாவின் நாயகன் யுவன் சார். யுவன் சார் உங்களுக்கு தெரியாது த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் ஹி ஹேஸ் ஃபார் யூ. நீங்கள் வந்து இந்த படம் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுங்க ஒரு வேலையை பண்ணானுங்க, அது உங்களுக்கு தெரியலையே. ஸோ நீங்கள் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து இந்த கராஜ் பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் ஆகாஷும் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவனுங்க ஒரு டியூனை போட்டானுங்க நேசிப்பாயாக்கு. அது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் கேட்டு பாருங்க கண்டிப்பாக. நானே ஒரு தடவை தான் கேட்டேன். அதுக்கப்புறம் it was just amazing. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்ந்துட்டு ஸோ மச் பாசிட்டிவிட்டி இன் ஒன் ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் முக்கியமாக இந்த விழாவை கிரேஸ் பண்ண வந்த சிவகார்த்திகேயன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. உண்மையிலே இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் சரத் சார், அஃப்கோர்ஸ் வி ஆல் லவ் யூ சார். ஸோ யூ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிரபு சார் இருக்காரு, கல்கி மேம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஐ திங்க் ஆஸ் அ டீம் இட் செல்ஃப் இது ரொம்ப ஒரு பிரமாதமான டீம். அண்ட் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஜெல் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் தே ஸ்டார்டட் திஸ் மூவி அபவுட் அ இயர் அண்ட் அ ஹாஃப் பேக். அண்ட் இன்னைக்கு வந்து Jan 14 ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு தெரியும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், படம் வந்து Jan 14 தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஆடிட்டோரியமில், ஒரு மேக்சிமம் சந்தோஷம், மேக்சிமம் ஒரு பெருமையோட இப்பயே வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஒரு ராத்திரியில் நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்கள் 3 பேர் வாழ்க்கை, யாருன்னா நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்காவோட 3 பேரோட வாழ்க்கையும் மிக சூப்பராக டைரக்ட் பண்ண எங்கள் அம்மா வந்து இங்கே இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு இன்ட்ரோ கொடுத்தீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ. No, I heard all that from நான் நிறைய டிரெக்டர்ஸ் கிட்ட இருந்து கேட்ட விஷயம் தான் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானும். சரி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஸோ ஹாப்பி தட் வி ஜஸ்ட் 10 days away from release. So big thank you to the whole team. I've had a wonderful experience and I'm sorry, everything's just coming back to me. Vishnu sir, a big thank you to you. ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சு, இந்த மாதிரி
ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, விஷ்ணு சார் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. அண்ட் தட் வாஸ் ஆல் ஐ நீடட். அவருக்காக தான் நான் இந்த படம் சைன் பண்ணேன், பிளைண்ட்லி ஒன்லி ஃபார் விஷ்ணு சார். அண்ட் தேங்க்யூ என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு சார். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து விருமனில் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது. செகண்ட் படம் வந்து மாவீரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் 1 day பிஃபோர் எனக்கு பிடிஎஃப்ல சீன்லாம் அனுப்புவாங்க. விஷ்ணு சார் மேலே எவ்வளோ நம்பிக்கைன்னா, we had 2 narrations அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் போயிட்டோம். கேரவேனில் கூட இல்லைங்க, நேராக ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டு அங்கே தான் இதான் சீனு, இதான் உன் டைலாகு போ அப்படின்றாரு. ஸோ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹி புட் மீ ஆன் த ஸ்பாட், பட் I felt I learned so much in that space that sir gave to me. So thank you so much, and I hope I've done justice to Diya's character in this movie. And Akash, I'm so happy to be a part of your debut. All the best to you. And a big thank you to my producer, Brito sir. Hats off, sir, for pulling off such a huge project. Honored to be part of it. Also, Sneha for putting together this team. Thank you. Anu ma'am for styling me. Your looks are so effortless and stylish, ma'am. Thank you. I think first time the audience is seeing me in this kind of look, so thanks to you. All the ADs who helped me, Neelan sir, the writer. Hi sir. And today is Yuvan sir's day. நானும் அவங்கள மாதிரி சரி இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட், அதில் யுவன் சார் அண்ட் விஷ்ணு சார் காம்போ. அகேன் ஐ திங்க் ஐவ் பின் பிளெஸ்ட். ஸோ சார் ஐம் கெட்டிங் விண்டேஜ் வைப்ஸ். இப்போ கூட அதான் பேசிகிட்டு இருந்தோம், விண்டேஜ் யுவன் சார் வைப்ஸ்லேயே இருந்தது எல்லா பாட்டும். ஸோ சூப்பர் ஹாப்பி. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன், அண்ட் ஐ ஹோப் யூ டூ. அண்ட் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க மை அதர் கோ ஸ்டார் எஸ்கே சார். வணக்கம் சார். நான் வந்து ஐ டென்ட் நோ சார் தான் இன்னைக்கு வராங்க அப்படின்னு. நான் இங்கே வந்து என் படம் ஆடியோ லான்ச் தான் வந்திருக்கேனே மறந்துட்டு, இந்த லாஸ்ட் பெஞ்சில் சேட்டப் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதுதாங்க பண்ணிட்டு இருந்தேன். சார் ஐ திங்க் நீங்களும் என்னை ட்ரிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவர் நிஜமா அப்பயே அதான் சொல்லிட்டு இருக்காரு, ஏங்க நீங்களும் சும்மா இருங்க, நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சும்மா இருங்க, அப்படியே மாற்றி இதே தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்பேலேருந்து. சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து நான் சார் கையில் தான் வாங்கினேன். அண்ட் மை செகண்ட் மூவி ஹீ வாஸ் மை கோ ஸ்டார். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் யூ ஹியர் டுடே ஃபார் திஸ் event சார். எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறேன் பார்த்தீங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி. ஐ ரியலி ஹோப் யூ என்ஜாய் திஸ் மூவி. Our dear Sharad sir, I'm so honored to have you here. Thank you so much, sir. Thank you for being with us. First, Sivakarthikeyan sir. கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்தது இட்ஸ் a very big deal for me. ஏன்னா you are an example, Sivakarthikeyan sir, because you have grown as an actor. ஒரு ஆக்டர் உங்களை பார்த்துருக்கேன். It's been phenomenal growth. And you are inspiration to all the new actors, and most of them. And it's an amazing thing, Sivakarthikeyan. Thank you so much for being here. This film is very special to me. ஏன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது ஒரு ஜானர் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜானர் இருக்குன்னா, ஒரு ஸ்டைலிஷாக பண்ணணும்னா அதே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றது இல்லாமல் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் யோர் செல்ஃப் சம்திங் மோர். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஜானர்ஸ் விச் ஐம் நாட் ட்ரைட், விச் ஐம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட். சர்வீஸ் ஆர்மி பண்ணலை, ஆர்மி பண்ணியாச்சு. I've never done a proper romance drama. So this I've really attempted. And Brito sir, thank you so much for giving me the opportunity. And Sneha Brito, எனக்கு நல்லா தெரியும் உன்னை பற்றி பேசலன்னா அப்புறம் ராடு உள்ள. And thank you Sneha Brito. And by the way, எப்பவுமே Sneha Brito வந்து இதை சொல்லவே வேண்டாம்னு சொல்லுவாங்க. She is really a tough producer. Sharad sir, you are right. You are very right. ஏன்னா நைட் ஷூட் கேஸ் ஸ்டேஷனில் போட்டு கும்ஃபு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட, சீக்கிரம் முடிக்க சொல்லி ஷூட்டை. I have that evidence, Sneha. Thank you so much. Akash, I still remember the first day shooting with you. You were sweating, man. கிட்டத்தட்ட 2 ஷர்ட்டோ 3 ஷர்ட்டோ மாத்திரமா. உன்னை பார்த்து எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சா, பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன் நான். பட் the first day shootல இருந்து every day I saw the growth in you as an actor, which is phenomenal actually. Of course, you have it in your blood, you know, otherwise there. And that is there, it's there in your blood. But to see it come alive
அதை வந்து நிஜத்துல பாக்குறது வந்து அருமையா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எப்ப தெரியுமா ஒரு படம் முடிச்சோன்னு எப்ப தெரியுமா நமக்கு சந்தோஷமா இருக்கும், when people appreciate you. ஆகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் பண்றதை விட அது முக்கியம் கிடையாது. when you all win is when I win. and அந்த வகையில் ஆகாஷ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உட்காந்து டென்ஷன்ல எடிட்டர் சார் ஸ்ரீகர் பிரசாத் சார் இஸ் நாட் ஹியர் வித் அஸ். அவர் வந்து எனக்கு குரு மாதிரி, எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் சொல்லலாம், காரி துப்புறது வந்து கூட துப்பிடுவாரு நல்லா இல்லை அப்படின்னு. ஹீஸ் தட் டைரக்ட் ஆன் மீ. ஸோ அவரு ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்தோன்னே, ஏய் ஆகாஷ் சூப்பராக இருக்காயா, த பாய்ஸ் கம் அவுட் ரியலி வெல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தட் டு ஹியர் ஃப்ரம் சீக்கர் சார் இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் மீ. இட்ஸ் அ வெரி பிக் டீல். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. Akash, you have done a great job. And I'm very happy to make a film with you. That I should tell you that. I'm very proud and very happy to make a film with you. I had Kushbu ma'am, Inikilla. Sharat sir, I don't think she'll be able to make it here to the for the show. That's all fine. I have all my other cast. Kalki, I still remember Kalki, how skeptical you were to do it. அப்போ அந்த குழந்தை வேற பிறந்திருந்தது ஆக்சுவலாக கல்கிக்கு. அப்புறமா ஃபர்ஸ்ட் அவங்களை காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. But then Verity, Nayanthara, through Nayanthara and Vicky, I got your number. முடியவே முடியாது, கல்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு I got her to do this film. And Kalki, thank you so much for being. Aditi, I have something more to tell. I'm not coming to you now. Okay. And Vijay sir, Vijay Antony sir, ஏன்னா வந்து என்ன இருந்தாலும் நம்ம வந்து கிளாஸ்மேட்ஸ் இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு thank you so much for coming. ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். My dear Shiv Pandit, டக்குன்னு உடனே செட்டில் ஆயிட்டேன் நீ ஸ்ட்ரைட்டா. ஷிவ், தேங்க்யூ ஸோ மச் ஷிவ். பிகாஸ் ஷிவ் வந்து என்ன ஒரு மேட் கேரக்டர் ஒன்று தேவைப்பட்டது. அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து யாரை போடுறதுன்னு எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ தான் ஷேர்ஷாலேருந்து பயங்கர பழக்கம் எனக்கு ஷிவ் பண்ணிட்டு. ஒரே ஒரு ஃபோன் கால் தான், ஷிவ் ஐ வாண்ட் டு டூ திஸ் ஃபார் மீ ஷிவ், யூல் டூ. என்ன ஏது எதுவுமே கேட்காம ஃப்ளைட் எடுத்து கிளம்பி வந்துட்டார் ஆக்சுவலாக. ஷிவ், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட் ஷிவ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்கட்டும் எல்லாருக்கும். இந்த வருஷம் கலந்துக்கிற முதல் ஃபங்க்ஷன், ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்க வந்ததுக்கு காரணம் வந்து ஸ்னேகா பிரிட்டோ, அவங்க தான். என்ன சார் பின்னாடி போடணுமா, வீட்டுக்கு போவா பின்னாடியா? இது ஓகேயா? ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூண்ணா. ஸ்னேகா பிரிட்டோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன். அவங்க வந்து முன்னாடிலேருந்தே இது வந்து நீங்கள் வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதே டைம் விஷ்ணுவர்தன் சாரும் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட்டுக்குமே வரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, வர முடியல சார். நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக வரேன்னு விஷ்ணு சார்ட்டையும் சொல்லியிருந்தேன், ஸ்னேகா அவங்கள்ட்டையும் சொல்லியிருந்தேன். அண்ட் அப்புறம் வந்து இது இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஊருக்கு போகிற பிளான் ஒன்று இருந்தது. அப்போது சேவியர் பிரிட்டோ சார் வந்து ஃபோனில் வந்து அங்கே வந்து இன்வைட் பண்ணாங்க. அப்போயும் வந்து நான் ஏதாவது சொல்லிடலாம் சார், நான் ஊருக்கு போகிறேன்றதை சொல்லிடலான்னு நினச்சேன். பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரிட்டோ சார், இந்த படம் பண்ணியிருக்கோம், நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வரணும் எல்லாம் சொல்லிட்டு, அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது சார், என் பொண்ணுக்கும் சரி என்னுடைய சன்னின்லாக்கும் சரி ஒரு பேஷன் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, அதுக்காக நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன் சார்ன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அவங்க பேஷனுக்காக இவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்க ஈஸியாக சொல்லியிருக்கலாம், இது எதுக்கு நமக்கு, இது வேண்டாம், நமக்கு தான் இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுன்றது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் அது. அண்ட் அதை தாண்டி சேவியர் பிரிட்டோ சாரை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி, எவ்வளவு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி. அது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க ஒவ்வொருத்தட்டையும் பழகுற விதம், அவங்க தொழிலில் அவங்க காட்டுற அக்கறை, மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அவங்களுக்கு எவ்வளோ பணம் என்ன வந்தாலுமே அவங்க ஒரு ஹியூமனா ரொம்ப நல்ல மனிதர்னு சொல்லி அவங்கள பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது மிக முக்கிய காரணம் சார் இன்னைக்கு இந்த மேடைக்கு நான் வரணும்னு நினைச்சதுக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினைச்சதுக்கு. ஏன்னா நம்ம லைஃப்ல வந்து எல்லா உறவுகளையுமே வந்து நம்ம அதிகமாக எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம பேசிடுவோம். அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இருந்தால் கூட பேசிடுவோம். ஆனால் இந்த மாமனார்ன்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் எல்லார் லைஃப்லேயும்.
அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உறவாக இருக்கும். அது ஆகாஷ் பிரதர் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு சினிமா பண்ணணும், பெரிய ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு நிறைய இருக்குது. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சார் மாதிரி ஒரு மாமனார் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்ககிட்ட இருக்க அவ்வளோ உழைப்பையும் கொட்டிடுங்க. எவ்வளோ உழைப்பை கொட்ட முடியுமோ கொட்டிடுங்க. தமிழக மக்கள் உங்களை அள்ளிப்பாங்க. உங்கள் அப்பா கொடுத்த இடத்த உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணலாம், இந்த அளவில் பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படி நினைக்காம லான்ச்சே இவ்வளோ பெருசாக இருக்கணும்னு நினச்சி இப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டைரக்டரை தேடி பிடிச்சி இப்படி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய உழைப்பும் சக்ஸஸும் மட்டும்தான். அதை பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த படத்தில் நடக்கும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இந்த ட்ரெய்லர் எனக்கு அன்றைக்கி வீட்டில் வரும்போது காமிச்சாங்க, இந்த சாங்ஸ்லாம் கேட்கும் பொழுது. ஏன்னா எனக்கு என் மாமனார் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். ஏன்னா நான் என்னோட தாய் மாமா தான் அவங்க. இருந்தாலும் எனக்கு வந்து நிரந்தரமான வேலையோ அதெல்லாம் எதுவும் இல்லை. டெலிவிஷனில் இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ணால் 4500 ரூபாய் கிடைக்கும். இப்போ பாலா ஏஞ்சலின்லாம் நிறைய வாங்குறாங்க இப்போ விஜய் டிவியில். ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு. இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச லட்சத்தில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் 4500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஸோ பரவாயில்ல. ஆனால் எங்கள் மாமனார் என்ன சொன்னாருன்னா, அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான், மெட்ராஸ்க்கு போய் சர்வை பண்ணுறதே பெரிய விஷயம், அவன் சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறான், சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு மேடை பார்க்கும் பொழுது நான் என் மாமாவுக்கு, மனோர் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மேடையில் அவங்க தான் எனக்கு தைரியமாக சப்போர்ட் பண்ணது. போடா ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறான், அவன் பண்ணணும்னு நினைக்கிறான், பண்ணுறா பார்த்துக்கலான்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 43 வயசில் எங்கள் மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அப்போ அவர் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டார். ஏன்னா அவருக்கு 2 பொண்ணு, அந்த 2 பொண்ணுங்களை பார்த்துக்கணும். அந்த டைம் தான் எங்கள் அப்பா இறந்துருந்தாங்க. அப்போது என் அக்காவுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நான் வேலைன்னு என் உயிருக்கு எதுவும் வந்துடக்கூடாது, இவங்களை பார்த்துக்கிறதுக்காக இருக்கணும்னு சொல்லி அவர் வேலையவே விட்டார். அப்புறம் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணார். என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன், அவர் வேலைக்கு போடா, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாரிடா, படிச்சிருக்கீங்கன்னு சொல்லாமல் உன் கனவை நோக்கி போடா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு கிடைச்சிருக்க மாதிரி உங்களுக்கும் ஒரு மாமனார் கிடைச்சிருக்காங்க. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு உறவு மாமனாருங்கிறது. இந்த படம் இப்படி ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சாங்ஸ் கேட்கும் பொழுது பயங்கரமாக இருக்கு. அது சொல்லவே தேவையில்லை. யுவன் சாரும் விஷ்ணு சாரும் சேர்ந்தா அது ஒரு மேஜிக்கல் காம்பினேஷன் தான். நான் காலேஜ் படிக்கும்போது உங்கள் கேசட்ஸ் அவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன். நான் ஒரிஜினல் கேசட் தான் வாங்குவேன். எனக்கு காலேஜ் படிக்கும்போது இருந்த 2 பழக்கம் வந்து, ஒன்று சினிமா பார்க்குறது, இன்னொன்று கேசட் வாங்கி பாட்டு கேட்கறது. நமக்கு வேற இதெல்லாம் கிடையாது, காலேஜ் டைம்ல இருந்தே கிடையாது அது. ஸோ காசு சேர்த்து வைக்கிறது எல்லாமே சினிமா பார்க்கறதுக்கும் பாட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. குறும்பு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரீமிக்ஸ் கல்ச்சரை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் சாங் நீங்கள் ஆரம்பிச்சு வச்சது தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அறிந்தும் அறியாமலும் பாட்டு கேட்டுட்டு தான் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுனது. உங்களுடைய எல்லா படங்களும் அந்த மாதிரி. உங்களோட எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன் சார், தேட்டரில் தான் பார்த்துருக்கேன். பாஞ்சா உட்பட போய் பார்த்துருக்கேன். அது நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு காரணத்தினால போய் பார்த்தேன். ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கர் விஷ்ணு சார். அவருடைய அந்த கலர் சென்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த ஸ்டோரியை கொண்டு போகிறது, மியூசிக்காக இருக்கட்டும், அது ஒரு புது ஃபீலில் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ரொமான்டிக் ஒரு ட்ராமா, அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு புதுசு மாதிரி நாங்களும் அதை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் சார். அண்ட் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட பார்த்தேன், அதித்திட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன், சார் எல்லாரையும் பாராட்டுறாரா திட்டுறாரா, யூ ஐ வில் கில் யூ, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பாதி இங்கிலீஷில் வேற இருந்துச்சு சார், கொஞ்சம் புரியல வேற எனக்கு. அந்த எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அது உங்களுடைய படங்கள்லையும் இருக்குது. இந்த படம் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கு. அண்ட் ஷேர்ஷா ஒரு அமேசிங்கான ஃபிலிம். நான் சார் அன்னைக்கு பார்க்கும்போது கூட சொன்னேன், அமரன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த டீசர் ட்ரெய்லர்லாம் வரும்போது தமிழ் சினிமாலேருந்து ஒரு ஷேர்ஷா அப்படி தான் சொன்னாங்க. ஒரு அப்படி ஒரு ஷேர்ஷா மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு அதுக்கு வேற ஒரு கான்ட்ராஸ்டாக இப்போ நேசிப்பாயான்னு ஒரு ஃபிலிம் எடுத்துருக்குறாங்க சார். ஸோ ஷேர்ஷா என்ன பண்ணிச்சோ மேஜிக், அது இந்த நேசிப்பாயா இங்கே இப்போ பண்ணணும் நம்புறேன் சார். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரிலீஸ் டேட் Jan 14 பொங்கல். அண்ட் ஆகாஷ் ப்ரோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸே வந்து பொங்கல் ரிலீஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே கரெக்டாக செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய சிக்ஸராக அடிச்சிருங்க, ஸ்டேடியமுக்கு வெளியே பால் போய் விழுகிற மாதிரி நடந்துடணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதித்தி, இப்போ அதித்திட்ட சொல்லிட்டு இருந்தேன், தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரோல்ஸ் இருக்கிற ஃபிலிம்ஸாக கண்டினியூஸாக பண்ணுங்கள். இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இதே மாதிரி பண்ணுங்கள். இன்னும் உங்களுடைய எல்லா டைமென்ஷன்ஸும் தெரியட்டும் ஸ்க்ரீன்லன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு செம்ம எனர்ஜி இருக்குது. அது இன்னும் இந்த மாதிரி நல்ல டிரெக்டர்ஸ், இந்த மாதிரி சூப்பர் ஃபிலிம்ஸ் வரும்போது அதெல்லாம் வெளியில் தெரியும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் அதித்தி. நானும் அண்ட் யுவன் சார்,
உங்களை பற்றி என்ன சார் சொல்லணும், சிம்பிளாக சொல்லணும்னா கோட் சார், நீங்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஏன் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் இருக்கு சார். நீங்கள் நிறைய ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் விட முக்கியமான ரீசன், நீங்கள் பண்ண ஆரம்பத்துலேருந்து உங்களுடைய ஜேர்னியை பார்த்தா புது டைரக்டர்ஸ், புது ஹீரோஸ் வர்ற படங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது சின்ன படம் பெரிய படம் பார்க்காம, பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர் பார்க்காம, பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்காம என்னை நம்பி வரீங்க. இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதுக்கு நல்ல சாங் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க சார். அது மேபி அது அப்பாட்ட இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன், அது பிளட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது சார். யுவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். மேபி நீங்கள் வந்து பியாண்ட் டைம்னு நினைக்கிறேன் சார். உங்களோட அவ்வளோ பாட்டு நான் இன்னொரு எங்கள் படம் ஃபங்க்ஷன்லேயும் சொன்னேன், ஹீரோ ஃபங்க்ஷன்லேயும். ஒரு நாள் மிட் நைட்டில் வந்து நான் சாரோட பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு ஃபோனே பண்ணிட்டேன் ஒரு நாள். நான் யாருக்குமே அப்படி பண்ணதே இல்லை. சார் நான் உங்கள் முத்துக்குமார் சார் காம்பினேஷனை நான் மிஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி. பட் இன்னைக்கு இந்த சாங்ஸை கேட்கும்பொழுது உங்களோட அந்த வின்டேஜ் வைப் இருந்து சார். இதில் இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார். நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் சார். கேட்குறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் சார். உங்களை ஏன்னா என் காலேஜ் டைம் சார். உங்களோட நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ் கொடுத்த டைமில் என்னுடைய காலேஜ் டைம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷ்ணு சார் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது அந்த சாங்ஸ்லாம் எங்களுக்கு நீங்கள் எல்லாரையும் கேட்கும்போது என்ன கேட்டிருந்தா நான் சிச்சுவேஷன் சாங்காக சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன் சார். நாங்கள் அப்படி இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது, இப்போ பாட்டை கேட்கும்போதும் எங்கள் காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்த அந்த பொண்ணு அவள் போகும்போது எனக்கு இந்த பாட்டு தானே ஞாபகம் வந்துச்சு அப்படி தோணும் சார். அது கண்டிப்பாயா எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி ஜானர்ஸ் கண்டினியூஸாக ஹிட் ஆனால் இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரும். அண்ட் நிறைய ஹாலிடேஸ் இருக்குது. டெஃபினட்டாக இது பொங்கலுக்கு ஒரு நல்ல ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு இன்னும் நிறையா ஃபிலிம்ஸும் வருது. எல்லா ஃபிலிமுக்கும் என்னோட விஷஸ் எல்லாமே சேர்ந்து தியேட்டர்ஸ்க்கு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய லாபகரமான ஒரு பொங்கலாக இந்த வருஷம் இருக்கட்டும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் இன்வால்வ் ஆன அத்தனை பேருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ.